அன்பு நண்பர்களே, இன்றைய பதிவில் நம்ம ஏற்கனவே போட்ட வார் அப்டேட் 2023 மற்றும் 15/3/2026 இந்த 2 வார் அப்டேட்டும் இறைநிலை சொல்லியிருந்த அனைத்து விஷயங்களும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றத பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் மிகுந்த நம்பிக்கை இறைநிலையின் மீது உருவாகின்ற விஷயமாகவும் உள்ளது. நல்லா பாருங்கள், 2023 காசா போரில் அந்த இஸ்ரேலுக்கும் கூட இருக்கிற அந்த காசா மக்களுக்கும் அங்கே இருக்கிற கிளர்ச்சியாளர்களுக்கும் தான் சண்டை. அப்போல்லாம் எந்த ஒரு பெரிய ஒரு நிகழ்வாக நம்மலாம் யோசிச்சிருக்க மாட்டோம். ஏதோ 2 நாடு அங்கே அடிச்சுக்குது, அவ்வளோதான். அதனால் நம்ம ஒரு கதையாக எடுத்துன்னு இருப்போமே ஒழிய அதை பற்றின பெருசாக யோசிச்சிருக்க மாட்டோம். ஆனால் அப்போதைய காலகட்டத்திலேயே இறைநிலை கூறியது என்னவென்றால், இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற இந்த போரானது மிகப்பெரிய போராக விரைவில் வெடிக்கப் போகிறது என்பதை அப்போவே சொல்லிட்டாங்க. அடுத்தது என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த போரின் விளைவாக உலகத்தில் இருக்கிற அனைத்து நாடுகளும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கப்போகிறது என்பதை சொல்லிட்டாங்க. நம்ம 2023 இப்படியெல்லாம் நம்ம யோசிச்சு கூட இருக்க மாட்டோம். சிலிண்டர் விலைலாம் ஏறப்போகுது, இந்த மாதிரி ஹார்மோஸ் மூடிடுவாங்க, அங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை உருவாகும் அப்படின்லாம் யோசிச்சு கூட பார்த்ததில்லை. ஆனால் இன்றைக்கி 2023 சொன்னது தான் இப்போ நடந்துகிட்ருக்குது. அப்பயே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு முக்கியமான நாட்டின் தலைவர் ஒருத்தர் போரில் இறந்து போவார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா, அந்த ஈரான் தலைவர் போரில் கொல்லப்பட்டார். அதுக்கப்புறமேட்டா பார்த்திங்கன்னா, இந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை வரும்போது கூடவே அமெரிக்காவும் உள்ளே வந்துச்சு. அப்போ யாருமே நினச்சிருக்க மாட்டாங்க இந்த போர் பெருசாக ஒன்றும் எஃபெக்ட் இருக்காது. ஈரான் ஒரு 4-5 நாளில் காலி பண்ணிட்டு ஈரானை காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அப்போ பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக பெருந்தலைகள்லாம் தப்புன்னு இவர் கொலை, அவர் கொலை, அவர் போரில் இறந்துட்டார், விடுதலை இறந்துட்டார்னு ஒரு நியூஸ் வந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் அப்பையும் இறைநிலை என்ன சொல்லுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்தை தன் கையில் அடக்கி வச்சுக்கணும்னு நினைக்கின்ற அந்த மிகப்பெரிய நாடானது மன்னிக்கவும் அப்படின்றத சொன்னாங்க. சொன்னது போலவே இப்போ காட்சிகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப துல்லியமாக அது நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த பெரிய நாடு
பயங்கரமாக வந்து அஹ், ஒரு பெரிய பொருளாதார இழப்பை வந்து சந்திக்க போகுது இந்த போர்னால் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா வாரில் வந்து அவங்களுக்கு பயங்கரமான சேதம். அப்புறம் என்ன நடந்ததுன்னு பார்த்திங்கன்னா, இந்த விமானங்கள் எல்லாம் வந்து சுட்டு வீழ்த்தப்படும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இந்த இந்த ஜெட் விமானங்கள்லாம் சாதாரண விமானமே கிடையாது. காலங்காலமாக இதுக்கு வந்து ரேடார்லேயே தெரியாத விமானம். யாருமே இதை வந்து எப்பயுமே வந்து இதை ஷூட் பண்ணி ஒரு சரித்திரமே இல்லை. அந்த மாதிரி ஒரு விமானங்கள் இதெல்லாம் ரொம்ப புகழ்பெற்ற விமானங்கள். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா குருவி சுடுற மாதிரி டொம்முன்னு சுட்டு தள்ளுறானுங்க. ஸோ இதெல்லாம் வந்து யாருமே எதிர்பார்க்காத விஷயங்கள். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, அந்த 2 நகரங்கள் வந்து கடுமையாக வந்து 2 நாடு வந்து கடுமையான சேதத்தை அனுபவிக்கும் அப்படின்றத அதை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இஸ்ரேலுக்கும் பயங்கரமான சேதத்தை வந்து விளைவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஈரானுக்கும் பயங்கரமான சேதத்தை சந்திச்சிருக்குது. இருந்தாலும் அது வந்து எழுந்து நின்று சண்டை போட்டுட்ருக்குது. ஆனால் வந்து இந்த அளவுக்கு பலசாலியாக அந்த கண்ட்ரி இருக்கும் அப்படின்ட்டு யாருமே எதிர்பார்க்கல. இந்த அளவுக்கு இவங்க வந்து இவ்வளோ பெரிய ஆயுதங்களை இத்தனை வருஷமாக உழைச்சி உருவாக்கி வச்சுருக்கிறாங்க அப்படின்றத வந்து யாருமே எதிர்பார்க்கல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பொருளாதாரத்தில் வந்து எக்கச்சக்கமான கிரைசிஸ் வந்து உருவாகும்ன்றத சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி கிரைசிஸ் உருவாகின்னு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டிவி கேமராக்கள் இதெல்லாம் வந்து முடக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா அதே மாதிரி வர்த்தக நிலையங்கள்லாம் அடிபடும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இப்போ டிவி கேமராக்கள் அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டு அதெல்லாமே வந்து இன்னும் கூடிய சீக்கிரத்தில் லாக் பண்ணிடுவாங்க போல இருக்குது. ஏன்னா இவங்க அடிக்கிற கதையை பார்த்தா இப்போ அந்த அமேசானு அப்புறம் வந்து இன்னும் ஏதோ ஒரு வர்த்தக கம்பெனிகள் அதெல்லாத்தையும் வந்து அந்த டேட்டா பேஸ் உள்ள அந்த இன்டர்நெட்டுக்கு மெயினாக அந்த டேட்டாக்களை கலெக்ட் பண்ணக்கூடிய பெரிய பெரிய சென்டர்ஸை வந்து அடித்து துவம்சம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி வந்து ரேடார் கணினிகள் அதெல்லாமே வந்து காலி பண்ணிடுவாங்க அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க. அதுவும் வந்து நடந்திருந்தது. அதே மாதிரி ஒரு பெரிய விமானம் வந்து வெடித்து சிதறி விழுன்னு வந்து போட்டிருந்தாங்க. அதுவும் வந்து அதே மாதிரி இந்த கொலம்பியாவில் விமானம் வந்து வெடித்து சிதறி இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அது பேர் என்ன, நீருக்கடியில் சண்டை வரும் அப்படின்னாங்க. ஸோ நீருக்கடியிலே சண்டை போட்டுக்கிறது வந்து இப்போ சப்மரீன்ஸை வச்சு நடந்த நிகழ்ச்சிகள்லாம் நம்ம வந்து கேள்விப்பட்டோம். அந்த மாதிரி அந்த அந்த வார்ஷிப்பை அடிக்கிறதுக்கு வந்து சப்மரீன் யூஸ் பண்ணி அதை ட்ரை பண்ணதெல்லாம் பார்த்தோம். அந்த மாதிரி வந்து அந்த பிராந்தியத்திலே இருக்கக்கூடிய அந்த முக்கியமான பக்கத்து நாடுகள் எல்லாமே வந்து பயங்கரமான அழிவை சந்திக்கும். இந்த போர் வந்து அப்படியே வந்து விரிவடைஞ்சு போயிட்டுருக்கோம் அப்படின்றத அப்போ சொல்லியிருந்தாங்க. அதுவும் வந்து இப்போ பார்த்திங்கன்னா நடந்து போச்சு. இதில் என்னென்னா இந்த மாதிரிலாம் வந்து ஒரு பெரிய அழிவை வந்து இந்த போர் உருவாக்கும், உலக மக்கள்லாம் தவிக்கிற மாதிரி வந்து ஒரு
விஷயமா நடக்கும் அப்படின்னது வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒன்று. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அந்த பெரிய நாட்டின் தலைவர் வந்து அவருடைய நாட்டிலே அவருக்கு வந்து கடுமையான எதிர்ப்பு வரும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இப்போ ரீசண்டாக வந்து பல லட்சம் மக்கள் வந்து வீதியில் இறங்கி அந்த நாட்டு அதிகாரி, அந்த தலைவருக்கு எதிர்க்க வந்து எல்லோரும் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி வந்து இஸ்ரேல்லையும் அதே மாதிரி தான் வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி டாலருடைய மதிப்பு வந்து அப்படியே விழுந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அது ஒரு பெரிய நஷ்டமாக போயின்னு இருக்குது இப்போ. ஸோ இப்போ இந்த ஹார்மோஸ் வந்து மூடிடுவாங்க அப்படின்றது வந்து யாருக்குமே தெரியாத ஒரு விஷயமா இருந்தது. பார்த்தா இப்போ அதை மூடி வச்சுருக்கிறாங்க. இவ்வளோ நாளாக வந்து அதை எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு அது வந்து நடந்திருக்கு. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா, இந்த உருண்டையாக வெடிபொருட்களை வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னதை பார்த்தா, அந்த நீருக்கடியில் வச்சுருக்கிற அந்த மெரைன் என்ன சொல்கிறது, அது வந்து மெரைன் வார்ஃபேராக அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது வந்து அந்த மைன்ஸுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அந்த என்ன குண்டு, அது தண்ணி கடியில் வச்சுருக்கிற குண்டு, அதை வந்து வச்சு யூஸ் பண்ணி வெடிக்க வைக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா, இன்டர்நெட்டு கேபிள்லாம் கட் பண்ணிடுவாங்க அப்படின்றத பார்த்திங்கன்னா, தகவல் தொடர்பெல்லாம் அடித்து நொறுக்குவாங்கன்னு பார்த்தா, அதுவும் வந்து அப்பயே சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் வந்து நம்முடைய பதிவுகளில் முன்னாடி போய் பார்த்திங்கன்னா தெரியும். அந்த அந்த வார் அப்டேட்ஸை பற்றி போட்டிருந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த டெலிகம்யூனிகேஷன்லாம் அடித்து துவம்சம் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து அந்த பெரிய நாட்டினுடைய அசட்ஸ் மேலே கடுமையான குண்டு மழை பொழியும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இப்போ அந்த பெரிய நாட்டினுடைய அசட்ஸ், அந்த அரப் கண்ட்ரிஸில் இருக்கிற எல்லா இடத்துல இருக்கிற ஏர்பேஸு, அந்த மிலிட்ரி பேஸ் எல்லாத்தையுமே அடித்து நொறுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதெல்லாம் யாருமே எதிர்பார்க்காதது. இந்த மாதிரி வந்து மறுபடியும் அவங்க பேஸ் எல்லாத்தையும் டெவலப் பண்ணணுன்னா இன்னும் பல வருஷங்கள் வந்து அதை வந்து செயல்படுத்தினா மட்டும்தான் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்க்கும்போது பார்த்தா, ஊடால திடீர்னு வந்து ஒரு நிலநடுக்கம் உருவாகும். அது வந்து மக்களை பாதிக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு பெரிய நிலநடுக்கம் இப்போ இந்தோனேஷியாவில் வந்து அடிச்சது. அதுவும் வந்து உண்மையாகி போச்சு. அந்த மாதிரி வந்து இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த நாட்டு அதிபர், பெரிய நாட்டினுடைய அதிபருக்கு வந்து ஒரு பெரிய எதிர்ப்பு கிளம்பி வேறு வழியே இல்லாமல் அவர் வந்து ராஜினாமா செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அப்படின்னு ப்ரெடிக்ஷன் அந்த வந்திருக்குது. அது எப்போ நடக்கும் அப்படின்றது தெரியல. ஆனால் அதற்கான எதிர்ப்புகள், அவரை வெளியே கிளப்புறதுக்கான அந்த அந்த ஓட்டிங், அவங்க நாட்டு மக்கள் எல்லாமே எதிர்பார்த்திருந்தது. அப்புறம் நேட்டோவில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரிஸும் இவருக்கு எதிர்ப்பாக மாறினது, இவருக்கு உதவி செய்யாமல் போனது, இது எல்லாமே வந்து ஏற்கனவே வந்து அதை கிளியர் கட்டாக அதில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ அவர் உதவி செய்ய முடியாத ஒரு தனித்து விடப்பட்ட நிலையில் தான் இப்போ சண்டை போட்டுட்ருக்காங்க. இன்றைக்கி நியூஸில் பார்த்தீங்கன்னா, 2 அந்த அதிநவீன போர் விமானங்களை வந்து சுட்டு வீழ்த்திட்டாங்க. அப்புறம் அந்த ஹெலிகாப்டர்லாம் அடிச்சிட்டாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது வந்து இதெல்லாம் வந்து
ஒரு பெரிய நாட்டினுடைய அந்த என்ன சொல்ல இராணுவ பலம் எப்படி அப்படின்னு ஒரு கற்பனை பண்ணி வச்சுருந்ததெல்லாம் இப்போது ஒரு மண்கோட்டை மாதிரி இடிஞ்சு சரிஞ்சு உழுது. அதெல்லாம் மீறி இவ்வளோ பெரிய தாக்குதலை வந்து ஒரு ஒரு சாதாரண நாடு எந்த வித துணையும் இன்றி இத்தனை வருஷம் அவங்க வந்து தனிமையிலே உழைச்சி இப்படி பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து டோட்டலாகவே இதுவாக இருக்குது. அது மாதிரி பார்த்திங்கன்னா நகரங்கள்லாம் எரியும் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி எரிஞ்சுது. அதுக்கப்புறம் அமில மழை பொழியும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதே மாதிரி அமில மழை வந்து இஸ்ரேல் வந்து அந்த எல்லோ பாஸ்பரஸ் யூஸ் பண்ணதாக வந்து அந்த நம்ம செய்திகள்லாம் நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி வந்து இந்த பெரிய கண்ட்ரியினுடைய இப்போ மதிப்பு மரியாதை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே போயினே இருக்குது. இதெல்லாமும் இப்போ நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது புரியல. ஏன்னா நம்மளுக்கு வந்து இப்போ வந்து என்ன சொல்கிறது, பெட்ரோல் டீசல்லாம் வந்து கிடைக்கணும், அப்புறம் கேஸு கிடைக்கணும். இதெல்லாம் கிடைச்சாதான் நம்முடைய வாழ்வாதாரம் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இது எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு பெரிய விஷயமாக இருக்குது. அந்த மாதிரி இன்னொன்று பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட அந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்தையும் அடிச்சுட்டு வரைக்கியிருக்காங்க. 2 கண்ட்ரிலையுமே இண்டஸ்ட்ரீஸு அது இது முக்கியமான அந்த தொழில் நிறுவனங்கள் எல்லாத்தையும் வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் வந்து அதெல்லாம் மூடி வச்சுருக்கிறாங்க இப்போ. ஸோ அது ஒரு உலகத்தை பாதிக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃபெர்டிலைசர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து இப்போ இந்த அரபு நாடுகள்லேருந்து மற்ற இடத்துகளுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ எல்லாமே பிளாக் ஆகி கிடக்குது. 30 நாட்களாக வந்து போக முடியாத அளவுக்கு மாட்டிக்கின்னு இருக்குது. அப்போ இதெல்லாம் மற்ற கண்ட்ரிக்கு போகலைன்னா விவசாயம் வந்து பயங்கரமாக பாதிக்கப்படும். அது மாதிரி வந்து ஏற்றுமதி இறக்குமதி அப்படின்றது வந்து எதுலேயுமே பெருசாக வந்து அப்போ நடந்ததா இல்லை. ஏன்னா எல்லாமே வந்து இந்த இந்த ஒரு 5-6 நாடுகளில் முக்கியமாக நடைபெற வேண்டிய அந்த ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே குறைஞ்சி போச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தங்க விலை எங்கேயோ போயிட்டு வந்துடுச்சு. இப்போ தங்க விலை ஒரு நாளைக்கு ஒவ்வொரு ரேட்டு விடுது. வர்த்தகம் வந்து பயங்கரமாக அடிபட்டுச்சு. இப்போ இந்த ஸ்டாக் மார்க்கெட்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து அதில் பாதாளத்துக்கு போயிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி அந்த 2023லேயும் அது மாதிரி 2026 3வது மாதத்துலேயும் எப்படி இதை வந்து சொல்ல முடியுது அப்படின்னு கொஞ்சம் நம்ம வந்து யோசித்து பார்க்கணும். அதாவது இதெல்லாம் தான் என்ன நடக்குதுன்னா, உலகத்தில் இந்த பிரபஞ்சத்திலேயே நடக்கக்கூடிய ஒரு கணமும் செயல்கள், அனைத்து செயல்களும், அதாவது உயிருள்ள பொருளாக இருந்தாலும் சரி, உயிரற்ற பொருளாக இருந்தாலும் சரி, இங்கே இருக்கிற நம்ம பார்க்குற அந்த ஒரு செகண்டுமே வந்து ஒரு ஏற்கனவே வந்து ஒரு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் நடந்துகிட்ருக்குது அப்படின்றத இந்த ஏற்கனவே தீர்மானித்து சொன்னதெல்லாம் வந்து அப்படியே வந்து நடந்துகிட்ருக்குது. ஸோ இதை தான் வந்து அந்த காலத்தில் வந்து நோஸ்ட்ராடமஸும் இந்த பாபா வாங்கன்றவங்களுக்கும் வந்து
இறைவன் வந்து அந்த சென்ட்ரல் சர்வர் ஓப்பன் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த வச்சு தான் அவங்க வந்து அந்த காலத்தில் இப்படிலாம் நடக்க போகுது, அப்படி நடக்க போகுது, இந்த வருஷங்களில் இப்படி நடக்க போகுதுன்ற ப்ரெடிக்ஷனை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்னும் கேட்டிங்கன்னா நம்முடைய பஞ்சாங்கத்தில் கூட இதெல்லாமே நிறைய இடத்துகளில் கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாமே படிப்படியாக வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதில் செய்ய வேண்டிய ஒன்று என்னன்னா, இன்னும் வந்து நம்ம நெருக்கடிகளை சந்திப்பதற்கு முன்பாக நம்முடைய உலகத்தில் உள்ள அனைத்து நாட்டின் தலைவர்களும் இந்த போர் நடப்பதற்கு காரணமாக இருக்கின்ற அந்த நாடுகளை அப்ரோச் பண்ணி ஒரு பேச்சுவார்த்தை பண்ணி அவங்கள வந்து கொஞ்சம் சமரசம் எதையாக ஒரு வழி பண்ணி அவங்கள வந்து கட்டாயமாக இந்த போரை நிறுத்தி அந்த ஹார்மோஸ் ஜலசந்தி எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விடணும். அப்போ தான் நம்மளுடைய பொருளாதாரம் திருப்பி வந்து நார்மலாக வர்றதுக்கான உலகத்தினுடைய பொருளாதாரம் இம்ப்ரூவ் ஆகும். இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் போக போக பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரியாக இப்போ வந்து கையை விரிக்குது. இப்போ நாங்கள் அவசர நிலை பிரகடனம் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஒரு நாடுகளாக அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு நம்முடைய என்ன சொல்கிறது, இந்த உலகத்துக்கே ஒரு பெரிய கேடு. இது வந்து யாரோ 2 பேர் செய்கின்ற தவறுனால வந்து பொதுமக்கள் ஆகிய நாம் வந்து பயங்கரமாக நம்முடைய சகோதரர்கள் இருக்கின்ற உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளிலும் உள்ள சகோதரர்கள் இப்போ வந்து வீணாக வந்து கஷ்டப்பட்டுருக்குறாங்க. ஸோ இதை வந்து சில பேருடைய ஆசைக்காக வந்து இப்போ வந்து நம்ம மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம். இப்போ நிறைய பேர் வந்து இந்த வேலையில்லா திண்டாட்டம்னு அப்போயே சொல்லியிருந்தாங்க. அந்த வேலையில்லா திண்டாட்டம் இப்போ வந்து தலைவிரித்து ஆட ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ ஒரு கண்ட்ரிலையும் வந்து புதுசாக வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறது கூட வந்து எல்லோரும் பயந்து போயிருக்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த அரபு நாடுகளில் வேலை செய்கிறவங்கெல்லாம் நிறைய பேர் வந்து இப்போ வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாம் ஆயில் பேஸ்டு இதெல்லாமே நிறைய மூடிட்டா அதை தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் அங்கே வேலைக்கு போன மற்ற கண்ட்ரிலேருந்து போனவங்க எல்லாம் வந்து இப்போது ஒரு மோசமான நிலையை சந்திச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த பணக்கார நாடுகள்ன்றது வந்து இப்போ வந்து ரொம்ப மோசமான நிலையை சந்திச்சுக்கிட்டு இருக்குதுன்றதை அப்பயே சொன்னாங்க. ஸோ இப்போ அவங்களுடைய அந்த கேஸ் ஃபீல்டு, அப்புறம் பெட்ரோல் ப்ராடக்ட்ஸு உருவாகிற அந்த கம்பெனிஸு எல்லாத்தையும் அடித்து நொறுக்கியே இருக்காங்க. அதனால் இப்போ உலகத்தினுடைய அதில் டிமாண்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இப்போ அது இல்லாத பட்சத்தில் மக்கள்கிட்ட வந்து அந்த பொருளாதார பணம் வந்து புரள்கின்ற தன்மை வந்து ரொம்ப குறைஞ்சி போயிடும். இப்போ யாருமே புதுசாக வந்து ஒரு ஓப்பன் பண்ணலை, எதையும் ஒரு நிர்வாகத்தை பண்ணலை அப்படின்னா வந்து என்ன ஆகும், மணி ரொட்டேஷன் வந்து ரொம்ப மோசமாகிடும். ஸோ இன்றைய நிலைமையில் வந்து இறைவன், இறையருள், இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்குனர், அவர் தான் வந்து டைரக்டர் ஆஃப் தி யூனிவர்ஸ் சுப்ரீம். அவருடைய இயக்கத்தில் தான் இப்போ இவ்வளோ விஷயங்களும் நடந்துகிட்ருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு பொதுமக்களாக செய்ய முடிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் வந்து அந்த டைரக்டரை
கையில் விழுந்து கதறி பிரார்த்தனை பண்ணி அவர்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கிறது தான் ஒரே வழி. எப்படியாவது இந்த விஷயத்தை மாற்றி எழுதுப்பா, எங்களுக்கு தாங்க முடியல, எங்களுடைய எதிர்காலம்லாம் ரொம்ப கேள்விக்குறி ஆகிப்போச்சு, அதுக்காக எங்களை மன்னித்து இந்த போரெல்லாம் நிறுத்தி கொஞ்சம் உலகத்தை சாந்தப்படுத்துங்க, உலகத்தில் செழிப்பை உண்டு பண்ணுங்க. இதில் வேறு இந்த உணவு பஞ்சம் வேறு வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க பண்ணுற வேலையினால உணவு பஞ்சம் எல்லா இடத்துலையும் வந்துடும் அப்படின்னா, மெயினாக என்ன சொல்கிறது, அந்த அரபு கண்ட்ரிகளிலும் அப்புறம் மேற்கத்திய கண்ட்ரின்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் எல்லாத்துலேயுமே அந்த உணவு பஞ்சம் மோசமாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்க போனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த கண்ட்ரிஸ் எல்லாம் ஒரு உணவினுடைய விலையும் பார்த்திங்கன்னா எங்கேயோ எகிரிட்டு இருக்குது. அரிசி பருப்பெல்லாம் வாங்கணுன்னா அவங்கெல்லாம் இப்போ 1 மடங்கு 2 மடங்கு 3 மடங்கு அந்த மாதிரி விலையை கொடுக்குற ஸ்டேஜுக்கு ஆகி போயிடும் போல இருக்குது. அது இல்லாமல் டிமாண்ட் வருதுன்னு தெரிஞ்சதுன்னா அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி 5 மாதம் 6 மாதம் ஐட்டங்கள்லாம் போய் வாங்கி பதுக்கி வச்சுக்குவாங்க போல இருக்குது. ஸோ அப்படியெல்லாம் ஒரு நிகழ்வுகள் நிகழ்ந்துட்டு இருக்குது. இதில் பொதுமக்கள் ஆகிய நாம் பண்ணக்கூடிய ஒன்று அந்த இறை அருள். இன்றைக்கி இந்த விஷயத்தை எல்லாத்தையும் இயக்கி கொண்டிருக்கின்ற அந்த சுப்ரீம் காலில் விழுந்து நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். இந்த போரை சீக்கிரமாக முடிக்கணும், இன்னும் இழப்புகள் அதிகமாகாமல், மனித உயிர்கள் சேதமாகாமல், நம்முடைய சகோதரர்கள் 2 நாட்டு சகோதரர்களும் சரி, ஈரானிலும் சரி, இஸ்ரேலிலும் சரி, அமெரிக்காவிலும் சரி இருக்கின்ற நம்முடைய சகோதரர்களின் அனைத்து சகோதரர்களின் அனைத்து மதங்களாக இருந்தாலும் மொத்தம் நம்ம மனிதர்கள், மதங்கள் மூலயமா பிரிஞ்சு இருந்தாலும் சரி, அது எப்படி இருந்தாலும் சரி, மனுஷங்களாக இருக்கிறோம். எல்லாமே நம்முடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தான். ஸோ இப்போ யாருக்கு அடித்தாலும் அது அது நம்ம மனித குலத்திற்கான ஒரு பெரிய பாதிப்புன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த பாதிப்புலேருந்து மனித குலம் மீண்டு வரணும். இனி வரும் இளைய தலைமுறைகள் அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் இருக்கணும் அப்படின்னா உலக மக்கள் அனைவருமே ஒரு ஒரு பிரார்த்தனையை, இறைவன் நமக்கு மேலே ஒரு இயக்குனர், நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கின்றது, அதற்கு என்ன பேர் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம், அது இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொண்டு முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்னென்ன ஒருத்தரை அடித்து வாழ்வதை நிறுத்தினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்கிட்ட உடல் பலம் இருக்குது அப்படின்றதுக்காக உடல் பலம் இல்லாதவங்களெல்லாம் மிரட்டி பணம் பறிக்கிறது, இந்த மாதிரி கெட்ட விஷயங்களில் ஈடுபடுகின்ற அந்த மாதிரி போக்கை நம்முடைய உலக மக்கள் கொஞ்சம் நிறுத்திக்கணும். ஒருத்தனை ஏறி மிதிக்கிறதெல்லாம் வேண்டாம். அவங்கவுங்க அன்பாக சந்தோஷமாக ஒருத்தரோட ஒருத்தர் என்கிட்ட நெல் இருக்கா, உங்கள்கிட்ட கோதுமை இருக்கா, இந்தாப்பா நீ இதை எடுத்துக்கோ, அதை எனக்கு கொடு அப்படின்னு எல்லாருமே சரிசமமாக யாரையும் பாதிக்காமல், அதை போட்டி பொறாமன்னு பண்ணாமல் ஒரு நல்ல சுமூகமான முறையில் எல்லா நாட்டையும் சேர்ந்தவர்கள் நம்முடைய சகோதர சகோதரிகள் தான் அப்படின்ற ஒரு நல்ல பண்போட எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து இந்த வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்கலாம் இனி வரும் காலம் என்ன நடக்குது அப்படின்றத. அடுத்த ப்ரெடிக்ஷன் வரும்போது என்ன சொல்கிறாங்க இறைவன் என்பது பார்க்கலாம். நன்றி.